வெல்கம் டு எம்ஜி வ்ளாக்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா, நம்ம சுந்தர்சி டைரக்ஷனில் விஷால் ஹிப்ஹாப் தமிழா, சுந்தர்சி விஷால் ஹிப்ஹாப் தமிழா அவங்க 3 பேருடைய காம்போவில் திரும்பவும் இன்னொரு மூவியோடைய அப்டேட் வந்திருக்கு. தி மோஸ்ட் லவுட் காம்போ இஸ் பேக் அகெயின். தி மோஸ்ட் லவுட் காம்போ. நான் எதுவும் தப்பாலாம் எதுவும் சொல்லலை, யாரும் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்க வேணாம். லவுட் காம்போ, ஓகேவா? லவ்டா லவ்டா லவ் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று குட்டிஸாக விட்டுருக்காங்க. 42 செகண்டுக்கு விட்டுருக்காங்க. பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி சுந்தர்சி எக்ஸ் விஷால் எக்ஸ் ஹிப்ஹாப் தமிழான்னு சொல்லிட்டு டைட்டில் ப்ரோமோ விட்டுருக்காங்க. அந்த புது படத்தோடைய டைட்டில் ப்ரோமோ என்ன டைட்டில்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துருவோம். அவுட்புட் பக்காவா வந்திருக்கு. ஆக்ஷன் சூப்பரா இருக்கு. போடுங்க போடுங்க சீக்கிரம் போடுங்க. என்ன தம்பி என்னோட நடிப்பு ஆக்ஷன் பண்றது இவ்வளவு துடியா துடிக்கிற? இல்ல ஜி, ரொம்ப நாள் கழிச்சு நான் 3 பேர் காம்பினேஷன் சேர்ந்துருக்கோம்ல, அதுக்காக. சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் போடுங்க. வேற ஏதோ மேட்டரா இருக்க மாட்டு இருக்கு. ஆமா சார், எனக்கும் ஏதோ பிசுறு தட்டு மாதிரி. ஐயோ போடுங்க சீக்கிரம் போடுங்க. இரு போடுறேன். Decision making is an art. என்னடா இது, ஒரு 42 செகண்ட் வீடியோ வந்து எவ்வளோ ஒரு என்கரேஜாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களை பார்த்து தான் கற்றுக்கணும். ஏன்னா ஒரு 42 செகண்டில் வந்தாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை எப்படி விட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ தமிழா வேற ஒரே மாதிரி குஜலாகிறாரு, ஒரே ஜாலியாகிறாரு, என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துருவோம். அவ்வளோதான், அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டுட்டாங்க. பாருங்க பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் ஒரு சில வார்த்தைகள். இங்க பாருங்க, ஆமாண்ணா, புருஷனா இருக்கிறது முக்கியம் இல்ல. மறைக்காதீங்க, முக்கியமான டயலாக். புருஷனா இருக்கிறது தான் முக்கியம். புரியுதாத்த? சார் நீங்களா? வெளியில மழை வர மாதிரி இருக்கு, அதான் உங்க துணி நெஞ்சிட கூடாதுன்னு என் கையாலே எடுத்துக்கோங்க. நம்ம தலைவர் ஹேர் ஸ்டைலே மாஸ்தாயா. எவ்வளவு பெரிய ஹீரோ, மழை வர மாதிரி இருக்குதுன்னு எடுத்துட்டு வராரு. நீங்களும் இருக்கீங்களே. விடுங்க பாவம், வேலை செய்யட்டும். இப்போதான் நம்ம சீரியல் பார்த்தேன். செம்ம எமோஷனல் டயலாக் சார். ஒரே ஒரு தடவை அதை நேர்ல சொல்லி காட்டுங்க. நோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக. புருஷனா இருக்கிறது முக்கியம் இல்ல, புருஷனா இருக்கிறது தான் முக்கியம். கேட்டுக்கங்க பாஸ். நான் ஒன்னும் சொல்லி காட்டல பாஸ், டயலாக் தான் சொல்லி காட்டினேன். ஆனா அது அவருக்கு 100% பொருந்தும். என்னங்க, சும்மா நிக்காம நம்ம ஹீரோ சாருக்கு கொஞ்சம் டீ அது கொண்டு வாங்க. அப்படியே நாட்டு சக்கரை ஆட் பண்ணிடுங்க. ஐயோ, சேனலே மாறிடுச்சு. விடுங்க, சுச்சுவேஷன் கேட்டு பாட்டுதான். ரொமான்டிக் சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். பால்கோவால செஞ்ச பணியார் மாதிரியே இருக்காரு. ஏங்க, டீயை நல்லா போடுங்க. எப்படி போடுறேன்னு மட்டும் பாருமா.
உங்களை யாரோ நினைக்கிறாங்க. நீங்கள் நினைக்க தந்தா ரத்தம் வர வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக விற்க இல்லை தண்ணி குடிச்சிட்டு வர சொன்னேங்க. இருங்க, நான் கொண்டு வரேன். ஐயோ இருங்க, ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆகிட்டோம். இது நம்ம வீடு, நானே போய் குடிச்சிட்டு வரேன். என்ன சத்தம்? டீல போட இஞ்சி தட்டிட்டு இருக்காமா? டெய்லி இப்படி தான் டீ போடுவீங்களா பாஸ்? அப்படியே ஷெல்ஃப்ல இருந்து ஏலக்காவை நசுக்கி போடு. அவன் ஏற்கனவே எல்லாரையும் நசீகமாக போட்டுக்கிறான். நான்ப்பா கடாய்க்குள்ளே போட வேண்டிய கேரட்டை காதுக்குள்ளே போட்டுனுக்கிறேன். ஜன்னலா? ஐயோ, இந்த சாமர்த்தியம் கூட இல்ல. இதையும் நானே பண்ணணுமா? சார், என்ன பண்றீங்க? பேசிட்டு இருக்கோமா? விக்கல் நின்னுருச்சா? ஹார்ட் பீட்டே நின்றுச்சு. நின்னுடுச்சா? எதை சொன்னாலும் நம்புது. சாருக்கு சக்கரை அளவா போடுங்க, ரொம்ப வேணாம். அரை ஸ்பூன். வேணாம். கால் போட சொன்னா காலிலே போடுறானே. ஏய் சாரி ஹீரோ சார், டீ எல்லாம் கொட்டிடுச்சு. ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. புருஷனாக இருக்கிறது முக்கியம் இல்லை, புருஷன் பொறுமையாக இருக்கிறது முக்கியம். காட் பிளஸ் யூ. நீங்க ஏன் சார் கிச்சன் பக்கம் போனீங்க? பாருங்க, தக்காளி சார் தெரிச்சிருக்கு. தக்காளி சாரா? அவன் மாசாக இருக்கிறான், இது லூஸாக இருக்குது. ஆனால் நல்ல பீஸாக இருக்குது. இன்னும் கிச்சன்ல என்ன பண்றீங்க? க்ளீன் பண்ணிட்டு இருக்கமா? புருஷன் எப்படி இருக்கு தம்பி? நல்ல டைட்டில். சூப்பர். டேய் டீசர் எப்படி இருக்குன்னு கேட்டா டீசர் சூப்பர்ண்ணே. டைட்டில் கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. சாஃப்டா? புருஷன் 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 சாஃப்ட். அது புருஷன் இல்லடா, புருஷன். புருஷன். அண்ணா இது சூப்பர்ண்ணே. இதுதான் முதல்ல சொன்னேன். ஆனா இந்த மாடல சில சொல்லேண்ணே. டைட்டில் ஓகேல? சூப்பர். பாட்டு போடுற வழி பாரு. டேய் அடுத்த வாரம் ஷூட்டிங் சாங் வேணும். இந்த படத்துல சரணம் பல்லவில கரெக்டா இருக்கும்ல? ஒரே பாட்டுல 8 பல்லவி 43 சரணம் வேற மாதிரி பண்றோம். ஒரு 10-15 பாட்டு போட்டுடலாம்ல. கான்செப்ட் வந்து நல்லா இருக்குதுடா பிக்சர். நல்லா இருந்துச்சுல்ல? வாட் ஏ கிரியேட்டிவ் மைண்டியா. நம்மள எப்படி யோசிச்சிருக்காரு பார்த்தீங்களா? இது மூவியில் வர சீனா இல்லை ப்ரோமோக்காக எடுத்த சீனான்னு சொல்லிட்டு தெரியல. மூவியில் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப ஒரு ஜாலியான காம்போ தான். நம்ம ஆளுங்க காம்போவில் அந்த ஆம்பளை படம்லாம் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தெல்லாம் ஃப்ளாப்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நல்ல படத்தை தான் ஃப்ளாப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க இவனுங்கெல்லாம். நம்ம நம்ம ஆளுங்கெல்லாம் ஏதோ ஒரு சீன்ல ஒரு ஜீப்ல பறந்துட்டு வராருன்னு சொல்லிட்டு மொத்த படத்தையும் ஃப்ளாப்னு சொல்லிட வேண்டியதா. படம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா ஒரு கமர்ஷியல் மூவி தான் அது. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், காமெடியாக இருக்கும், சூப்பராக தான் இருந்துச்சு. மியூசிக்கும் சூப்பராக இருக்கும் ஆம்பளை படத்துலலாம். ஹிப்ஹாப் தமிழா மியூசிக் பிஜிஎம் பற்றிலாம் சொல்லவா வேணும். நம்ம ஆளெல்லாம் அந்த மாதிரி ஒரு கம்போசர். இந்த படத்துலையும் இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக நம்மளை ஒரு என்கரேஜிங்காக வச்சுருந்ததுன்னா மெயினாக இந்த விஷுவல்ஸ், இந்த சீன்ஸ்லாம் தாண்டி அந்த பிஜிஎம் தான், பேக்ரவுண்ட் மியூசிக் தான். அது கேட்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. படத்துடைய பேர் புருஷன் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. புருஷன் பார்க்கலாம் புருஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
எப்போ வருதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. இங்க பாருங்க. ஃபுல் டேட் போட்டிருந்தாங்க. இருக்கும்ல, ஒரே பாட்டுல 8 பல்லவி 43 சரணம் வேற மாதிரி பண்றோம். ஒரு 10-15 பாட்டு போட்டுடலாம்ல, கான்செப்ட் ஒரு ரீ பண்ணுங்க. ஷூட் இன் ப்ராக்ரஸ். ஷூட்டிங்லாம் முடிஞ்சிட்டு அப்புறமா தான் வீட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஷூட்டிங் போயிட்டே இருக்குன்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த சீன் படத்தில் வருமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு இந்த காம்போவே. ஒரு மாதிரி ஒரு வைப்பான ஒரு காம்போ தான் இது. சுந்தர் சி எடுக்கிற படம் வந்து ஏதாச்சும் ஒரு சில படம் தான் மிஸ் ஆயிருக்குமே தவிர, அவர் எடுக்கிற மூவிஸ்லாம் அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பேர் போன படம். என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுல வந்து அவர் மிஸ் பண்ணவே மாட்டார். கலகலப்பாக இருக்கட்டும், கலகலப்பு 2 கூட, கலகலப்பு 2 வந்து அவ்வளோவா போல தான். ஆனாலும் அந்த படத்தில் காமெடிஸ்லாம் சூப்பராக தான் இருக்கும். படமும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஏன் போல அவ்வளோவா படம் அவ்வளோ ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த படம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான். தம்னா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. யோகி பாபு காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் போல தெரியுது. பார்க்கலாம் காமெடிஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த படத்தில். இந்த ஆக்ஷன் சீன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. அவருக்கு இந்த ஒரு வீடியோவுக்கு எப்படி விடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. படத்துல எல்லாம் இன்னும் பர்ஃபெக்டாக வந்துடும் அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம். காமெடியும் நல்லா தான் இருந்துச்சு. இவ்வளோ ஒரு சின்ன வீடியோவில் இவ்வளோ காமெடி பண்ண முடியும் அப்படின்ற அளவு தான், இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குற அளவு இருந்துச்சு. ஓரளவு காமெடியாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். தோத்தாலும் ஜெயிச்சாலும்